ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது 2 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 2 துண்டு தக்காளி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் 5 மீன் எடுத்திருக்கேன், சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு தனியாக வச்சிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சிக்குங்க. ஓகே, இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சங்கரா மீன் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்குங்க. உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் கார மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். நான் புளியை ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்ல, அதுக்கு பதில் இந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மீனுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலா கூட மீனை வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் வச்சாச்சு. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். நான் எப்படியும் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மீனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுகளாக நம்ம போட்டுடலாம். இப்போது இந்த வகையான மீனை நம்ம போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவில் இன்னொரு வகையான மீனையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். கொத்தமல்லிலாம் போட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மீனையும் ஒரே கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வாவ், டேஸ்ட்டு சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கல் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கிறத வந்து சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு துண்டாக மீனை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக கல்லை ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் வந்து கருகிடும். தங்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.